பொருளாதார வளர்ச்சிகள் சாதகமாக இருக்கக்கூடியது அமைப்பு இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதனால் பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் செலவுகளும் ஏற்படலாம். ஏன்னா 12ஆம் அதிபதி செவ்வாய் பகவான், அவர் 10ஆம் பாவத்திலேருந்து 11க்கு வரார். கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். அது சுப செலவுகளாக ஏற்படுத்துகிறது, வீட்டுக்கு தேவையான செலவுகளாக ஏற்படுத்துறது, அல்லது உங்களுடைய பழைய கடனை அடைக்கக்கூடிய செலவாக மாற்றுறது. இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்கோ. அது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை தரும். அடுத்ததாக கவனிச்சேன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான். அதனால் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. கல்யாணம் ஆகாத இருக்கா, இந்த மாதத்தில் கல்யாணம் ஆகிவிடும், கவலையே பட வேண்டாம். அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைவர் இங்கே தான் இருக்கார், இது தான் அவர், இவர் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறீள் அப்படிங்கிற ஒரு அறிமுகம் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். இந்த மாதம் என்ன ஆகும், உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்குமான சம்பந்தம் ஏற்படும். 7ஆம் இடத்திற்குரிய குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறார். சனி பகவானுடைய பார்வை, அதாவது சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்குது.